பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி முதல் பாசுரம். இது காது குத்தும் பதிகமாக பெரியாழ்வார் அமைச்சிருக்கார். இப்போ முதல் பாசுரம் என்னன்னு பார்க்கலாம். போய்ப்பாடு உடையன் என் தந்தையும் தாழ்த்தான், பொருதிரர் கஞ்சன் கடியன் காப்பாரும் இல்லை கடல்வண்ணா, உன்னை தனியே போய் எங்கும் திருதி பெய்ப்பால் முலை உண்ட பித்தனே, கேசவ நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாம் வந்தார், அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாசுரத்துலையும் பெருமாளோட ஒவ்வொரு திருநாமத்தை சொல்கிறார். முதல் பாசுரத்தில் கேசவன் நம்பி கேசவன் சொல்கிறார். இப்போ இந்த பாசுரத்துக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நந்தகோபர் ரொம்ப பெருமை மிகுந்த உடையவர் தான், ஆயிரகுலத்துக்கே தலைவர் தான். ஆனால் அவர் வேலைன்னு போயாச்சுன்னா ரொம்ப காலம் தாழ்ந்து வருவார். உன்னை கவனிக்கவே அவருக்கு நேரம் இருக்காது. அதுதான் அவருக்கு பெருமையே. ஏன்னா வேலை வேலைன்னு அப்படியே போயிட்டே இருக்க, அதுதான் அவருக்கு பெருமை. உனக்கு தீங்கழிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கானே கம்சன், அது ரொம்ப கொடுமையானவன். அவன் போரில் ரொம்ப மிடுக்குடையவன். உன் நண்பர்களாம் யாரும் உன்னை காப்பாற்றவே முடியாது. கடல் நிறமான திருமேனி உடையவனே, நீ தனியாக ஊர் சுற்ற போகும்போது ஆபத்து வந்துடும் இல்லையா, அதுக்கு தான் உன்னை காது குதிக்க சொல்கிறேன். அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீ என்ன பண்ணுற, சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பேச்சு வந்தாலே ஒத்தி உடனே அவப்பால் போய் குடிச்சியே பித்தனே அப்படிங்கிறா. அப்புறம் நீ கேசி என்ற அசுரன் இருந்தானே, அவனை அழித்து பரிபூர்ணமான குணங்கள் உடையவனாச்சே, அதனால தான் நீ கேசவன் நம்பி அப்படிங்கிறார். அப்படின்னா கேசிங்கிற அசுரன் எடுத்த பரிபூர்ணர் அர்த்தம். அப்படிப்பட்ட குணங்களை உடையவனே, காது குத்திக்கவா பாரு, ஆயர்பாடி பெண்கள்லாம் வந்தாச்சு, நான் வாழ்க்கை எல்லாத்தையும் வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு, வா காது குத்தின்ட்டு போயிடலாம் அப்படின்னு ஆசையோடு அழைக்கிற பெரியாழ்வார் யசோதை. பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். வண்ண பவளம் மருங்கினிர் சாத்தி மலர்பாத கிங்கினி ஆர்ப்ப, நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய், எண்ணற்கு அரிய பிரானே, திரியை எரியாமே காதுக்கு இடுவன், கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் இவையாம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் நாராயணாங்கிற திருநாமத்தை சொல்கிறார். கண்ணா, நீ கண்ணுக்கு விருந்தாக நீ வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா, இந்த பவழம் நன்னா அப்படியே பிரகாசிக்கிறது, அந்த இடுப்பில் நீ அணிஞ்சின்னு இருக்கியே, அது நன்னா ஒளி வீசுறது இல்லையா, அது கண்ணுக்கு இனிமையாக இருக்குது. திருவடியில் நீ அணிஞ்சின்னு இருக்கிய கிங்கினி ஒலி எழுப்புறதே, அது காதுக்கு ஒலி எழுப்புறது இல்லையா, அது காதுக்கு இனிமையாக இருக்குது. பகவானை யாரெல்லாம் அகங்காரத்தை விட்டு கைவு தொழுகிறார்களோ அவரோட சிந்தனை விட்டு பிரியாமல் நீ இருக்கிறனால தான் உன்னை நாராயணா அப்படிங்கிறா. ஏன்னா எல்லாரையும் நீ தானே காப்பாற்றுற, அகங்காரம் மட்டும் இருக்கக்கூடாது. நாராயணா இங்கே வா அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லி கூப்பிட்றா. நீ துஷ்டர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல வெகு தூரத்தில் இருக்கிற, அதனால எனக்கு பேருதவி நீ செஞ்சுட்ட. அடியில் தான் நீ கிட்டக்க இருப்ப, துஷ்டர்களுக்கு நீ வெகு தூரத்தில் இருப்பதால் அதுவே எனக்கு பேர் உதவிதான் அப்படிங்கிறா. அதனால காதுக்கு வலிக்காமல் காது குத்தி விடுறேன் பார், நான் எல்லாம் வச்சுன்னு இருக்கேன், அது உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கண்ணுக்கு அழகான நல்ல வேலைப்பாடு மிகுந்த தங்கத்தோட பாரு, எவ்வளவு அழகாக இருக்கு பாரு, நான் உனக்கு குத்தி விடுறேன் வா அப்படின்னு ஆசையாக கூப்பிடுறான்.